கடல் மாலுமியாக இருந்த சிந்துபாத் அவளுடைய நண்பனாக இருந்தான். தன்னுடைய கடல் பயணத்தை முடிச்ச சிந்துபாத் 2 வாரம் கழிச்சு தன்னுடைய நண்பன் ஹக்கீம் குவாக்கோட சுராயாவை பாக்குறதுக்கு அங்க வந்தான். எனக்கு இப்ப இருக்கிற பசிக்கு எதை கொடுத்தாலும் நான் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நம்ம இப்போ சாப்பிடுறது முக்கியம் இல்ல ஹக்கீம். நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் சாப்பிடணும். பெருசு பசிக்குது, சாப்பிட்டு ஏதோ கொண்டு வாயா. இங்க மாலுமிங்க தான் இருக்காங்க, சொராயாவை காணும். அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? நான் ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்தேன். அப்பதான் அதுல ஒரு பெரிய பொக்கிஷம் டெர்மியா கப்பல்ல போயிட்டு இருந்துச்சு. அப்படின்னா நீங்க திறமையா பாத்தீங்களா? அத பத்திலாம் இப்ப கவலை இல்ல. நீ சொன்னிய ஒரு பொக்கிஷம், அது எங்க இருக்கு? அது டெர்மியா கப்பல்ல இருக்கு. அது ஒரு பெரிய மிருகம் முழுங்கிடுச்சு. நீ சொல்ற அந்த ராட்சச மிருகம் எனக்கு தெரியும். ஆமா, அது ஒரு தீவை விட பெருசா இருக்கும். அது அந்த கப்பலை முழுங்கிடுச்சு. அது முழுங்குறத என் கண்ணால நான் பார்த்தேன். ஒன்னெல்லாம் அது சாதாரணமா முழுங்கிடும். உன் உயிரை நீ காப்பாத்திக்க. தலைப்போயா. அந்த கப்பல்ல ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா, அவ ரொம்ப அழகா இருப்பா. லிவாய்தேன அவதான் ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்தினா. அவ அந்த சின்ன படகுல எவ்வளவு நேரம் பயணம் செய்வான்னு தெரியல. சரி,